ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிசைன்ஸ்லலாம் வந்து வச்சு சிம்பிளாக நம்மளோட ஹேண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காமிக்க போகிறேன். இதுவுமே நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா ஃப்ளாஸ் கிளாஸில், அதை வச்சு ஒரு ரோஸ் தான் வரைகிறேன். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு ரஃப்பாக வரைகிறேன். ஸோ நீங்கள் வந்து அது நீட்டாக வந்து உங்களோட ரெக்கார்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் A4 ஷீட்டில் உங்களோட ஹேண்ட் வரைஞ்சி அதை வச்சு உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் கூட நீங்கள் வரையலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த டிசைன் போட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அந்த அவுட்லைனும் வந்து சேம் நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சேம் லீவ்ஸ் வந்து நான் வரைஞ்சிட்டு அதையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹென்னா கோன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ராக்டிஸ்க்கு. 10 rupees மினிமம் 10 கோன்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு போதும் இந்த ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனுக்கு. கொரியர் சார்ஜஸும் வரும். ஸோ ப்ராக்டிஸ் கோன்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் ஆர் DM பண்ணுங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அந்த வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து எங்கிட்ட கோன்ஸ் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன் எம்டி இருக்கிற ஸ்பேஸை. ஜஸ்ட் கிரிட், நான் கிரிட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி திக் லைன் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு வந்து அது ஒரு டைப் ஆஃப் கிரிட்டு. எப்போவுமே தின் லைன் திக் லைன் டிஃப்ரென்சியேஷன் வர மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் கிளைண்ட்ஸ்க்கு போடுறதா இருந்தாலும் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். சேம் நான் வந்து திக் லைன் டபுள் ஹம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகிறேன். இது வந்து நான் சொல்லி கொடுத்த பெல்ட் பார்டரில் வர ஒரு டிசைன். நான் சொன்னேன் இல்லையா ஸ்னேக்கி டெக்ஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிசைன் தான் இது. நார்மலாக நீங்கள் வந்து எல்லா பேட்டர்னுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி பெல்ட் பார்டர் போடும்போது உங்களோட டிசைன் வந்து நீட்டாக எடுத்து காமிக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அகெயின் சேம் டபுள் ஹம் போட்டுட்டு திக் பார்டர் போட்டுட்டு நான் வந்து அதை செட் பண்ணுறேன். இது வந்து நான் லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தா இல்லையா அந்த லீவ்ஸ். இங்கேயும் டபுள் லைன் போட்டு ஹம் போட்டுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத வந்து சும்மா அந்த நான் கர்வ் லைன்ஸ் சொன்னேன் இல்லையா அந்த லைன்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டு அதுக்குள்ளே நான் ஃபில்லிங்ஸ் போட்டுக்க போகிறேன். நான் சொல்லிக் கொடுத்த ஃபில்லிங்ஸில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹென்னான்றது வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இதில் ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக இப்போதைக்கு நார்மல் ஃபில்லிங்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபில்லிங்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஃபில்லிங்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் பேசிக் ஒரு டிசைன் தான். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போக போக நீங்கள் பெரிய பெரிய டிசைன்ஸ் வந்து போடலாம். அகெயின் டபுள் ஹம் போட்டுக்கிறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் பெல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து போடுறேன். ஸோ இப்போ லீஃப் பேட்டர்ன் போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைட்ஸில் வந்து கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பெல்ட் பார்டர் எடுத்தாலும் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அகெயின் நான் லைன்ஸ் போட்டு டபுள் ஹம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டிசைன்ஸாக போட்டு பழகுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நியர்பை கேர்ள்ஸ் வந்து ஹேண்ட் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹேண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் நான் வந்து இந்த இடம் வந்து இன்னொரு கர்வ் கொடுத்து ஜஸ்ட் ஃபில்லிங்ஸ் போட போகிறேன். இந்த இடத்துல அதாவது ஒரு சைடு நான் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் போட்டிங்கன்னா இந்த சைடு வந்து கிரிட் பேட்டர்ன் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. நான் அகெயின் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுறேன். ஜஸ்ட் உள்ளே வந்து குட்டி குட்டி ஒரு பெட்டல் மாதிரி போட்டு ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் டபுள் ஹம் போடும் போதே உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடும்.
அதுவும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கையில் வந்து கேப் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ கேப்ஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரெஃபரல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்கமிங் கிளாஸஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைன்ஸும் ஹம்பும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் மெஹந்தி படித்த மாதிரி. ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் இதே மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டு இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டட்டா பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.